சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிலிட்ரியை தாக்குதல் பண்ணுவாங்க. அது வழக்கமாக திருப்பி பதிலடி தாக்குவாங்க. ராணுவத்தினர் மீது தாக்குதல், கன்னி வெடி குண்டு வெடித்தது, 2 ராணுவத்தினர் மரணம். நம்ம டிவியில் டெய்லி பார்க்குற நியூஸ் அது. சிவிலியன்ஸ், பொதுமக்கள் கொலை செய்யப்படுவது 25 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. 4 பேர் வந்தாங்க, 2 பாகிஸ்தானி 2 இந்தியன். 4 பேருமே மிலிட்டரி ட்ரெஸ்ல வந்தாங்க. எடுத்த உடனே பாயிண்ட் பேங்க் ரேஞ்சில் AK-47 ஷூட் பண்ணிட்டு ஆண்கள் எல்லாம் ஓரமா நிக்க வச்சு, பெண்களை ஓரமா நிக்க வச்சு, பெண்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. அதுல கூட ஒரு நியாயத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆண்கள் இந்துவா முஸ்லீமா என்று கேட்கப்பட்டது. அதுல ஒரு லேடி என்னையும் கொலை பண்ணுங்க, நான் ஹஸ்பண்டை கொலை பண்ண மோடிட்ட போய் சொல்லு, நாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மோடிக்கு விடப்படும் சேலஞ்ச், இந்த தாக்குதல் இருக்கே இந்திய மக்கள் மீது தாக்குதல் இல்ல, அது தீவிரவாதி சொல்லிட்டு போனாலும் மோடிட்ட போய் சொல்லு, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க நினைச்சா அவங்களை அழிப்போம். மோடி இல்லாத நேரத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க டேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிருக்காங்க. மோடி சவுதி அரேபியாவுக்கு போன போது ஒரு 1/2 மணி நேரம் சவுதி பிரின்ஸோட பேசினாங்க, இளவரசரோட. பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வரைபடத்திலிருந்து எடுக்கப்படும். இன்னைக்கு கேபினட் கூட்டி இவ்வளவு நேரம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னும் 2-3 நாட்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் மீது தொடுக்கப்படும் என்பது எனக்கு கிடைச்ச தகவல். இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேஸ்ல அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3 இந்தியா ஆதரிக்கும் எனக்கு தோன்றுது. ஏன்னா இந்த தீவிரவாத தாக்குதல் ரஷ்யா அமெரிக்கா ஆதரிப்பாங்க, சைனா ஆதரிப்பாங்க. சைனாவை ஆதரிக்கப்பா, சைனால தீவிரவாதம் அதிகமாயிட்டு வருது. சைனா வருத்தப்படுது சார். சைனாவும் பாகிஸ்தானும் நல்ல ரிலேஷன் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சைனா ஓப்பனா இந்தியாவை ஆதரிக்காட்டி கூட கண்ண மூண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய யுத்தம் கார்கிலுக்கு அப்புறம் வரல. அந்த யுத்தம் வரதுக்கான நேரம் வந்துடுதுன்னு நான் சொல்றேன். இன்னொரு கார்கில் யுத்தத்துக்கு இந்தியா தயாராகிட்டு வருது. ஏனென்றால் சிவிலியன் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது எந்த அரசாங்கம் பொறுத்து கொள்ளாது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சாமி இருந்துள்ளார். வணக்கம் சாமி சார். வணக்கம். நேற்றைக்கு மதியம் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் காஷ்மீர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 பேருக்கு மேலாக இறந்து போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன் என்னன்னா, அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சவுதியில இருந்திருக்காங்க. சவுதியில இருந்த பயணத்துல பாதியில இந்தியா திரும்பி வந்திருக்காரு. இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியா போயிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல், ஒரு 370 நீக்கத்துக்கு பிறகு நடந்த ஒரு தாக்குதல்னு இந்திய அரசியல் பார்வையாளர்கள் இதை பத்தி ரொம்ப விரிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடந்திருக்கு, நாம எங்க கவனிக்க மிஸ் பண்ணி விட்டோம், இப்பேற்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு, உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். மிலிட்ரியை தாக்குதல் பண்ணுவாங்க மிலிட்டன்ஸு. அது வழக்கமாக திருப்பி பதிலடி தாக்குவாங்க. நம்ம டிவியில் டெய்லி பார்க்குற நியூஸ் அது. இராணுவத்தினர் மீது தாக்குதல், கன்னி வெடி குண்டு வெடித்தது, 2 ராணுவத்தினர் மரணம், வீர மரணம். சிவிலியன்ஸ், பொதுமக்கள் கொலை செய்யப்படுவது 25 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. சுற்றுலாக்கு வந்தவங்க 2 பேர் வெளிநாட்டினவர், 28 பேர் மொத்தம். 2 பேர் வெளிநாட்டவர் இன்க்ளூடிங் அந்த இடத்துல இருந்த இந்தியர்களை கொலை பண்ணது, பொதுமக்களை சிவிலியன்ஸ் கொலை பண்ணது 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதல் தடவை. இது வரைக்கும் மிலிட்ரி தான் கொலை பண்ணிருக்காங்க. மிலிட்ரி யுத்தம் நடக்கும், இன்சர்ஜென்சி நடக்கும், அது வேற விஷயம். பெஹல்காம் என்பது ஒரு மினி சுவிட்சர்லாந்து சொல்லலாம். ஒரு அழகான ஒரு வேலி. அங்கே டூரிசம் தான் ஃபர்ஸ்ட் ஜாப். குதிரையில் போனி சவாரின்னு சொல்லுவாங்க. அங்கே பைன் ட்ரீஸ் நிறையா இருக்கும். அந்த பைன் மரத்தை வச்சு கிரிக்கெட் பேட் பண்ணுவாங்க. ஸோ கிரிக்கெட் பேட் அங்கே பைன் நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க, கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பெஸ்ட்டு வில்லோ அங்கே தான் கிடைக்கும். அங்கே டூரிசம் தான் மெயின் அட்ராக்ஷன். இப்போது ஜம்மு காஷ்மீர் அந்த 370லேருந்து வெளியில் வந்த பிறகு 2 யூனியன் பிரதேசமாக மாறிய பிறகு அமைதி திரும்பியது. அப்போ நடக்காத தாக்குதல் அப்போதான் நடந்திருக்கணும். ஆக்சுவலாக எதிர்பார்த்தாங்க மத்திய அரசாங்கம். இப்போ நடந்திருக்கிறதுக்கான காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அமர்நாத் யாத்திரை தொடங்கும் இடம் தான் பெஹல்காம். அங்கேருந்து அமர்நாத் யாத்திரைக்கே போனோம். அமர்நாத் யாத்திரைக்கு ஏகப்பட்ட இந்துக்கள் போவார்கள். இந்த இடத்துல ஒன்று வேணாங்க, மெரினா பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை
1000 பேர் இருந்தாங்கன்னா 100 போலீஸ்காரங்க இருப்பாங்க. எங்கே கும்பலோ அங்கே தான் போலீஸ்காரங்க இருக்கணும். அதான் ரூல். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறது அங்கே தான் பண்ணணும். 1000 டூரிஸ்ட் ஒரு இடத்துல ஒரு ராணுவ வீரரோ ஒரு துணை ராணுவ வீரரோ இருந்தாங்களா? நான் இந்தியா மீது குறை சொல்ல. லாஜிஸ்டிக் ஃபெயிலியர் நம்ம செய்ய நம்ம அனலைஸ் பண்ணோம். இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு வேற விஷயம். வந்தது 4 பேர், 2 இந்தியன் 2 பாகிஸ்தானி. நான் காலைல ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ சீஃபோட பேசிட்டு இருந்தேன். ஓய்வு பெற்ற இன்டெலிஜென்ஸ் பீரோட தலைவர். அவங்களுக்கு ஷேர், அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆயிருக்கு. 4 பேர் வந்தாங்க. 2 பாகிஸ்தானி 2 இந்தியன். 4 பேருமே மிலிட்ரி ட்ரெஸ்ல வந்தாங்க. வந்து எடுத்த உடனே பாயிண்ட் பேங்க் ரேஞ்சில் AK-47 ஷூட் பண்ணிட்டு ஆண்களெல்லாம் ஓரமாக நிற்க வச்சு பெண்களை ஓரமாக நிற்க வச்சு பெண்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. அதில் கூட ஒரு நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஆண்கள் இந்துவா முஸ்லீமா என்று கேட்கப்பட்டது. முஸ்லீம் என்றால் அவரை தனியாக அமைச்சிட்டாங்க. அதில் ஒரே ஒரு குதிரை வண்டிக்கார் வந்து துப்பாக்கியை பிடிங்கி காப்பாற்ற பார்த்தாரு. அவரை சுட்டு கொலை பண்ணாங்க. லோக்கல் செத்து போனவர் ஒருத்தர் தான். குதிரை ஏற்றும் குதிரை ட்ரெயினர். பிறகு என்ன பண்ணிருக்காங்க, இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு அவங்க இந்துவன் தெரிஞ்சா அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் இது மதவெறி தாக்குதல். நீங்க என்னதான் பாகிஸ்தான் லஷ்கரி டோய்பா எல்லாம் நீங்க சொன்னா கூட இது இந்து மதத்தினர் மீது நடத்தப்படும் தாக்குதல். முதல் காரணம் என்னன்னா 85,000 ரெசிடென்சி பர்மிட் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. ரீசெட்டில்மெண்ட் பண்றாங்க. இதனால காஷ்மீரி மட்டும் இருந்தாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்ல இருந்து காஷ்மீர்ல போய் தங்கறதுக்கு இப்போ ஏங்க தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர்ல போய் தங்கலையா? தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத்துக்கு போகலையா? திருவனந்தபுரத்துலேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணலையா? ஏன் நேபாளிலேருந்து கூட சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. காஷ்மீரில் மட்டும் அது நடக்காத காரணம் 370 இருந்தாலே. இப்போ ரெசிடென்சி பர்மிட் கிரீன் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் காஷ்மீரில் போய் வீடு வாங்கணுமா, ரெசிடென்சி பர்மிட் வாங்கிட்டு போய் வீடு வாங்கிட்டு தங்கலாம். அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா. இன்ஃபேக்ட் மோடி சொல்கிறார் அதிக அளவில் தொழிற்சாலைகள்லாம் வரணும் காஷ்மீருக்கு. அப்போ தான் வந்து பொருளாதாரம் மேம்படும். டூரிசம் மட்டும் நம்பி இருந்தால் போராதுன்னு. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரோட வருமானம் 4 மடங்கு ஆனதுக்கு காரணம் டூரிசத்திலிருந்து வந்த ரெவென்யூ. ஏனென்றால் ஆர்டிகல் 370 பிறகு கொஞ்ச நாள் யாரும் போகாமல் இருந்தாங்க. இப்போ அதிக அளவு வெளிநாட்டு டூரிஸ்ட் வராங்க, ஃபாரின்லேருந்து வரவங்க இல்லை. ஏன்னா எக்கானமி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்கானமி, செலவு ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்து போய் தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து $5,000 $10,000 ஆகிடும். நீங்கள் $500 இங்கே தங்க முடியும். சுவிட்சர்லாந்து மாதிரியே உங்களுக்கு அழகான ஒரு இடம், எல்லாம் சீப்பு, டால் லேக்கு, போட்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாக்குதல். ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, காஷ்மீர் சேஃபான மாநிலம் இல்லை என்பதை உலகிற்கு தெரிவித்து டூரிஸ்ட்ல வருவதை தடுத்து நிறுத்தி காஷ்மீரோட பொருளாதாரத்தை சீர்குலைய வைக்குது இந்த தீவிரவாதிகளின் ஒரே நோக்கம். இது வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஆனா பாகிஸ்தான் அரசு வந்து எங்களுக்கும் இந்த அட்டாக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே சார். பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அசிம் முனீர் கடந்த வாரம் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கார். இந்தியா பாகிஸ்தான் எப்படி சுதந்திரம் வந்ததுன்னா, இது பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அது இந்துக்கள் நாடு. 2 நாடும் ஒன்னா போகாது. இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. யாரு? ஆர்மி சீஃப் அசிம் முனீர் பேசியிருக்காரு. டிஃபரன்சஸ் ஃப்ரம் இந்துஸ், நம்ம இந்துக்கள் வேற நம்ம வேற, அவர்களை தாக்க வேண்டும்னு பேசியிருக்காரு. இன்னொரு வீடியோல ஃப்ரெண்ட் அமிச்சாரு. லஷ்கரி தொய்பாவோட சீஃபும் பாகிஸ்தான் ஆர்மி சீஃபும் ஒன்னா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா லஷ்கர் தொய்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லாகூரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். உங்களுக்கு தாவூத் இப்ராஹிம் போயிட்டார், சீன்லேயே இல்லை, அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் லஷ்கரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லாகூரில் இருக்கு. லாகூரில் இருந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன தெரிவிக்க விரும்புகிறாங்கன்னா, அதில் வந்து ஒரு லேடி வந்து என்னையும் கொலை பண்ணுங்கன்னு ஹஸ்பண்டை கொலை பண்ணோடனே மோடிட்ட போய் சொல்லு, நாங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மோடிக்கு விடப்படும் சேலஞ்ச். இந்த தாக்குதல் இருக்கே இந்திய மக்கள் மீது தாக்குதல் இல்லை, அந்த தீவிரவாதி சொல்லிட்டு போனாலாம், மோடிட்டு போய் சொல்லு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் நினச்சா அவங்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இது நடந்து 1/2 மணி நேரம் எந்த போலீஸோ எந்த இராணுவமோ துணை இராணுவமோ ராஷ்டிரிய ரைபிள்ஸோ வரல. செக்யூரிட்டி லேப்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா யாருக்காலும் விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. இது வேற. இது மோடிக்கு விடப்பட்ட சவாலாக கருதப்படுகிறது. ஜேடி வேண்ட் அமெரிக்க துணை அதிபர் டெல்லிக்கு வந்த புதுல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. மோடி இல்லாத நேரத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க டேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க துணை அதிபர் வந்தபொழுது மோடி சவுதி அரேபியாவுக்கு போன பொழுது, மோடி சவுதி அரேபியாவில் அரசு முறை சுற்றுப்பயணத்தை பாதியில் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் சவுதி
பிரின்ஸோட பேசினாராம், இளவரசரோட. பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வலைப்படத்திலிருந்து எடுக்கப்படும் அப்படின்ற உறுதிமொழியை அவர் வந்து சவுதி அரேபியா பிரின்ஸ்ட கொடுத்துருக்காரு. சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கு ஆகாது, ஞாபகம் வச்சுக்க, 2 பேர் ஆகாது. இப்போ இருக்கிற நிலைமையில இன்னைக்கு கேபினட் கூட்டி இவ்வளவு நேரம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அநேகமாக இன்னும் 2-3 நாட்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் மீது தொடுக்கப்படும் என்பது எனக்கு கிடைச்ச தகவல். குறிப்பாக புல்வாமா, அதுக்கப்புறம் பதான்கோட், உரி, பஹல்காம்னு நிறைய தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கே சார். என்ன பிளான் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு? பொதுமக்கள் மீது தாக்குதல் என்பது கார்கிலுக்கு முன்னாடி ஏற்பட்ட தாக்குதல் தான். நம்ம பாராளுமன்ற அட்டாக் நடந்து பாருங்க, அது அந்த மாதிரி தாக்குதல் தான் இப்ப திருப்பி நடந்திருக்கு. இட்ஸ் ஹியூஜ் நம்பர். அது சிவிலியன்ஸ் வேற, மிலிட்டரி கொண்டா அது வேற இல்ல, மிலிட்டரி கூட சிவிலியன்ஸ். இது வந்து என்னன்னா இந்து பில்கிரிம்ஸா பார்த்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்பன்னா 2000ல 32 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் நுன்வான் என்ற இடத்துல, பஹல்காம் பக்கத்துல. அதுல 21 பேர் ஹிந்துஸ். ஒரு வருஷம் கழிச்சு 13 பேர் இன்க்ளூடிங் 11 பில்கிரிம்ஸ் கில்ட் நியர் ஷெஷாங் லேக் இன் த சேம் ஏரியா, அதே இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான், 23 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடந்திருக்கு. இதை கடந்து போக முடியாது. இது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட சவால். இந்த சவாலில் நம்ம வந்து என்ன பண்ண போறோங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். மோடி என்ன பண்ண போறார், எப்படி இந்த சவாலை எதிர்கொள்ள போறார், அவருக்கே விடப்பட்ட சவாலை அவர் கடந்து போவாரா, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்க்கணும். சரி, 370 நீக்கத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்ட தாக்குதல், அது மட்டும் இல்லாம அமர்நாத் சீசன் வேற தொடங்க போகுது, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அமெரிக்க துணை அதிபர் இங்க வந்திருக்காரு, அந்த சமயத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்ல விரும்புறாங்க பாகிஸ்தான் இதன் மூலமா? அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, வெளியாட்களை காஷ்மீரில் குடியமர்த்தாது, எஸ்பெஷலி இந்துஸை காஷ்மீரில் குடியமர்த்தாது, இது எங்களோட நாடு. இன்னும் கூட பாகிஸ்தான் டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு தான் சொல்லுது, காஷ்மீர்னு சொல்றது இல்ல, டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, சர்ச்சைக்குள்ளான பகுதி அப்படிதான் இன்னும் கூட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் தனியா இருக்கு. இது நம்ம இந்தியா கிட்ட தானே காஷ்மீர் இருக்கு. ஆனா காஷ்மீர் சொந்தம் கொண்டாடுறது பாகிஸ்தான் தானே. சுதந்திரம் வந்ததுல இருந்து பாகிஸ்தான் எனக்கு தான் சொந்தம், முழு காஷ்மீர் எனக்கு சொந்தம்னு பேசிட்டு இருக்கான். 3 வாரம் நம்ம 3 சண்டை போட்டது காரணமே இந்த காஷ்மீர் விஷயம் தானே. இந்தியா 3 வாரம் பாகிஸ்தானோட வந்தது இதான் காரணம். அதுக்கு பிறகு என்னன்னா, டூரிசம் அதிக அளவு வர ஆரம்பிச்சிருது, அமைதி திரும்பிடுது. எங்கேயான தீவிரவாதிகளுக்கு பொறுக்க முடியுமா? காஷ்மீரில் அமைதி திரும்பிடுதுன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கினார் மோடி. காஷ்மீரை வந்து ஒரு ஸ்பெஷலாக கையில் எடுத்து அதுக்கு உண்டான அது நல்லதெல்லாம் பண்ணி பணத்தை வாரி விட்டு நிறைய செலவு பண்ணி இளைஞர்கள்லாம் திருப்பி விட்டு, உங்களுக்கு ஞாபகம் ஒரு காலம் இளைஞர்கள்லாம் கல் அடிப்பாங்க மிலிட்ரி மேலே, அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வச்சு காலேஜுக்கு போக வச்சு பண்ணதுக்கு என்ன பலன் என்றால் காஷ்மீரில் அமைதி திரும்பியது. நான் இதுக்கு உமர் அப்துல்லா கவர்மெண்ட்டையோ ஃபரூக் அப்துல்லா கவர்மெண்ட்டை குறை சொல்ல மாட்டேன், அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்கு இதில் ஒன்றும் ரோல் கிடையாது. போலீஸ் ஒன்று என்ன போலீஸ் வரலன்னு சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி அவங்க மேலே ஒன்றும் குறை கிடையாது. மத்திய இன்டெலிஜென்ஸ் வந்து இதை கவனிக்க தவறி விட்டதோன்னு ஒரு அச்சம் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கே ஏற்படுது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஒரு பொதுமக்கள் ஒரு 100 பேர் கூடுறாங்கன்னா ஒரு 4 ஜவானாக இருக்க வேண்டாமா, ஒரு 4 பாராமிலிட்டரியாக இருக்க வேண்டாமா? ஒத்த கூட இல்லை. ஏன் இந்த மாதிரி தவிக்க விட்டு போனார்கள்? அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் வேறு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள இடம், அது இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் உள்ள இடம். இப்போ காஷ்மீரோட ஜம்மு காஷ்மீரோட சென்ட்ரல் பகுதியில், ஸ்ரீநகர் சென்ட்ரல் பகுதி போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மிலிட்ரி இருக்கும். ஓகே, எங்கே பார்த்தாலும் நான் போனதில் என் நண்பர் சொல்லுவாங்க மிலிட்ரியாக தென்படும்னு. ஸ்ரீநகரை பாதுகாக்கும் அளவு பெஹல்காமியை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது கேள்வி. 2 பேர் பாகிஸ்தானிஸ், 2 பேர் நம்ம லோக்கல் இந்தியன்ஸுங்கிறாங்க. இந்தியன்ஸோட தொடர்பு வச்சுக்கிற அளவுக்கான எப்படி சார் அந்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது? என்ன சிக்கல் எங்க இருக்கு? குறிப்பா வந்து பார்டர்ல இருந்தாலும் மிலிட்ரியும் அங்கே இருக்காங்க, நம்ம பேசினாலோ எப்படி பேசினாலோ நிச்சயமா அந்த ட்ராக்ஷன் வந்து உங்க ஐபிக்கோ ராவுக்கோ தெரியும், அங்கே இருக்கிற லோக்கல் ஆர்மிக்கு தெரியும். அதையும் தாண்டி இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அதை வந்து முளையிலேயே கிளி எரிஞ்சிருக்க முடியும் இந்திய ராணுவத்தால. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சார் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? நீங்க ரா சொன்னீங்க, ஐபி சொன்னீங்க. காஷ்மீர்ல முக்கியமான ஒரு எலிமெண்ட் இருக்கு, டிஜிஎம்ஐன்னு, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ். ஓகே, அவங்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க ராவும் போலீஸையும் ஐபி நம்ப மாட்டாங்க. டிஜிஎம்ஐ டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், மிலிட்டரிக்கு தனியாக மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதான், இந்த 2 காஷ்மீர் காரர்கள் லோக்கல் பீப்புள்
2 காஷ்மீர்காரர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, இப்போ வரல, ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாற்றி அவங்கள கரெக்ட் டைமில் யூஸ் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தால் கூட காஷ்மீரி இப்போ பார்டர்லேருந்து வந்தால் வச்சுக்கோங்களேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, வித்தியாசம் தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒதுக்கிட்டாங்கன்னா, என்னதான் பார்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக போரஸ் பார்டர், சில இடங்களில் ஈஸியாக அது கிராஸ் பண்ணி வர முடியும். அது நானே கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜெனரல் பத்மநாபன் இந்தியாவோட இதுவாக இருந்தார், இராணுவ தளபதியாக இருந்தார், காஷ்மீரோட எக்ஸ்பர்ட் அவர். நம்ம மதன் சாரோட பிரதரின்லா, அவர் நிறைய பேசுவார் இந்த காஷ்மீரை பற்றி. எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுட்டேன். அப்போ சொல்லுவார், என்னதான் பண்ணால் கூட போரஸ் பார்டர் தப்பிச்சு வந்துட முடியும் உள்ளுக்குள்ளே. அவங்க நம்ம இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து பணையம் வச்சா கூட கண்ணாசனத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்த இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து இது ஏன்னா காரணம் கேட்டீங்க. முதல் காரணம் 85,000 பேருக்கு ரெசிடென்சி பர்மிட், கிரீன் கார்டு மாதிரி கொடுத்து அவங்களை குடியமர்த்த மோடி ட்ரை பண்ணாரு, அது பிடிக்கல. ரெண்டாவது டூரிசம் அதிகமாக வந்து ரெவென்யூ வருது, அது எப்படி பொறுத்துக்க முடியும் தீவிரவாதிகளால்? அங்கே அமைதி திரும்பிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு டூரிஸ்ட் 80% காஷ்மீர் தான் வருவாங்க. நடுவில் வராமல் இருந்தாங்க, திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறுத்தணும். மூணாவது வேன்ஸ் இருக்கும்போது நாங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னா, அமெரிக்க அதிபர் இருக்கும்போதே நான் இந்தியா கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன், எங்களை விட யார் பெரிய ஆள் பார்த்துண்டியா அப்படின்னு காட்டுறதுக்கு. இத்தனையும் சேர்ந்து தான் இந்த தீவிரவாத தாக்குதல் மோடி இல்லாத நேரத்தில் வேன்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது நடத்தப்பட்டது என்று டெல்லியில் உள்ள இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள்லாம் கூறுறாங்க. சார், குறிப்பாக அமெரிக்காவுமே வந்து தீவிரவாத விஷயம் வந்து அந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு அப்புறமா ரொம்ப 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 கவனமாக இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்தியாவும் தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் வந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக அஜித் தோவால் அவர் ஒரு ஆப்ரேஷன் பாகிஸ்தான் முழுக்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரா ஆஃபீஸர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்ன சார் பண்ண போறாங்க? என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? 26/11 அப்புறம் இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இதுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோடி வார் தொடுத்தா கூட, போர் தொடுத்தா கூட ரஷ்யாவும் அமெரிக்காவும் தலையிடாது, கண்ணை மூடிக்கும். யாரையும் சப்போர்ட் பண்ணாது, தலையிடாது. நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணுங்க. ஏன்னா ட்ரம்ப் முதல்ல போன ஆட்சியிலே ட்ரம்ப் சொன்னார், நான் பாகிஸ்தான் ஆறா பண்ணி தரேன் மோடிகிட்ட, நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு. மோடி சொன்னார் டைம் வரட்டும், இப்போ வேண்டான்னு சொன்னார். ஏன்னா ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் கண்டா ஆகவே ஆகாது. முதல்லேருந்தே அவர் பாகிஸ்தான்லேருந்து யாரும் வரக்கூடாதுன்ட்டார், விசா கொடுக்காதுன்ட்டார். பாகிஸ்தானில் இருக்கிற அமெரிக்கன் கான்சுலேட்டு மூலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேலே கோவம். இப்போ என்னன்னா, தாக்குதல் நடத்தினாங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குமா, முழு அளவு போராக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது இடையில மோடி என்ன பண்ணார், பலுச்சிஸ்தானை தூண்டி விட்டு தனி நாடாக்கிடுவார். அங்கேயும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவோட சேரணும்னு ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்கு. இதை தனி நாடு ஆனுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து காஷ்மீர், அது வந்து பலுச்சிஸ்தான பாகிஸ்தானின் காஷ்மீர் என்று வர்ணிப்பார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காஷ்மீர்னா பலுச்சிஸ்தான் தான். தனி நாடு கேட்டு போராடுறது. மோடி மீது பெரிய பக்தி உள்ளவர்கள், இந்தியா மீது நட்பு உள்ளவர்கள், இந்தியா விரும்பும் மக்கள் அவங்க. ஏன்னா பாகிஸ்தானோட கொடுங்கால் ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கல. இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. பலுச்சிஸ்தானை தூண்டி விட்டுட்டு கராச்சி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும். இந்தியா என்ற ஒரு வல்லரசுக்கு விடுக்கப்பட்ட சவாலோட நரேந்திர மோடிக்கு விடுக்கப்பட்ட டைரக்ட் சவாலா இதை நான் கருதுறேன். ஒரு மிலிட்டன் வந்து மோடிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொன்னான்னா, இப்பவும் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா சிக்கன் அவுட், நம்ம வந்து பயந்து போயிட்டோம் அப்படிங்கிற இம்ப்ரெஷன் கொடுப்போம். அது மோடி அதை பண்ண மாட்டார். உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மோடி ஆட்சியில் தானே பண்ணோம். மோடி ஆட்சியில் பண்ணீங்க, அது இந்த நைட்டோ அடிச்சுட்டு வந்துடும், அது இல்லைங்கல்ல. ஆனால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் கார்கிலுக்கு அப்புறம் வரல. அந்த யுத்தம் வரதுக்கான நேரம் வந்துடுதுன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னொரு கார்கில் யுத்தத்துக்கு இந்தியா தயாராகிட்டு வருது. ஏனென்றால் சிவிலியன் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது எந்த அரசாங்கம் பொறுத்து கொள்ளாது, கண்டிப்பா பொறுத்து கொள்ளாது. லஷ்கருடைய துணை அமைப்பான டிஆர்எஃப் தான் சார் இது பண்ணியிருக்காங்க. டிஆர்எஃப் தான் பண்ணிருக்கு. ஏன்னா லஷ்கர் வந்து ஒரு 4-5 பேர்ல இயங்கும், ஒரே பேர்ல இயங்கினா தான் ப்ராப்ளம் வருங்கனால 4-5 பேர்ல இறங்கும். டிஆர்எஃப் வந்து ஒத்துக்கிச்சு, நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிச்சு. அது ஒன்றும் அவங்க எப்பவுமே கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரி, லஷ்கர் பண்ணிட்டுங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்துக்களை மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் என்பது முதல் காரணம். அதுல இருந்தே தெரிஞ்சுங்க லஷ்கருக்கு இது பின்னாடி பாகிஸ்தானோட ராணுவம் இருக்கான கண்டிப்பா இருக்கு. ஐஎஸ்ஐ 100% ஐஎஸ்ஐ இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மூளை கிடையாது. இந்த தீவிரவாதிகள்லாம் ஐஎஸ்ஐ அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லும், இத்தனாம் தேதி போய் அடி,
இத்தனாம் தேதி போய் குத்திட்டு வா, இத்தனாம் தேதி மோடி ஊர்ல இல்ல, ம். வேன்ஸ் இருக்காரு, அந்த உத்தரவுகள்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கும், கராச்சியில இருந்து வந்திருக்கும். சார் குறிப்பா பாகிஸ்தான் வந்து பேங்க்ரப்சி ஆகக்கூடிய நிலையில இருக்கு. ஐஎஸ்ஐ கிட்ட அவங்ககிட்டயும் அவ்வளவு பணமும் கிடையாது. இந்த மாதிரி ஆபரேஷன் பண்றதுலாம் நிறைய செலவாகும். அதெல்லாம் எப்படி சார்? பாகிஸ்தான் வந்து பேங்க்ரப்டியான ஸ்டேஜில் தான் இருக்கு. ம். 25 தடவை வேர்ல்ட் பேங்க்ல பணம் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால ஆனா- ஐஎஸ்ஐ இதுக்கு வந்து பணம் கொடுப்பாங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் என் நண்பர் சொல்லுவார், பாகிஸ்தான் என்பது ஏழை நாடு, ம். பாகிஸ்தானியர்கள் பணக்காரர் என்பார். ஆ. வேடிக்கை சொல்லுவார், பாகிஸ்தான் என்பது ஏழை நாடு, பாகிஸ்தானியர்கள் பணக்காரர் என்பார். ஒரு எப்படி பாகிஸ்தானி மில்லியனர் எக்கச்சக்க பணம் வச்சிருக்கான். அது இல்லாமல் அவங்களுக்கு கள்ள சந்தை, போதை மருந்து, இதெல்லாம் ரொம்ப உலக லெவலில் ட்ரேடிங் ஆகக்கூடிய இடம். அரசாங்கமே சப்போர்ட் பண்ணும், நீ போதை கடத்தி விற்றுக்கோ, நீ பணம் பண்ணி அவனுக்கு தான் லஞ்சம் தான். எல்லா கவர்மெண்ட்டும் போதை மருந்து உலகம் முழுக்க விற்று ஆப்கானிஸ்தான்லேருந்து போதை மருந்து எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானில் வச்சு பாகிஸ்தான் வழியாக உலக நாடுகள் முழுக்க அமைச்சு அந்த பணத்தை வச்சு அரசியல்வாதிங்க மிலிட்ரி எல்லாம் பங்கு போட்டுப்போம். அங்கே பாகிஸ்தானில் அரசியல்வாதிகளோட பவர்ஃபுல் மிலிட்ரி தான். ஆர்மி சீஃப் தான் என்றைக்குமே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மாதிரி இருப்பார் அந்த ஊரில். ஆர்மி சீஃப் பவர்ஃபுல். முனீரிப்பா அதோட ஒர்ஸ்ட் மேன், கிரிமினல் நம்பர் 1, கிரிமினல் நம்பர் 1. ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு பிறவி. இவர் தான் இப்போ ஆர்மி சீஃபாக இருக்கார். ஏன்னா அடிக்கடி இந்தியாவை நோண்டிட்டே இருக்காரு, சும்மா இந்தியாவை ரொம்ப எடுத்துட்டு இருக்காரு. அவரோட தூண்டுதல் பேரில் தான் இது நடத்துறதுங்கிற விஷயம் மோடிக்கு வந்துடுதுன்னா தாக்குதல் மிக பெருசா இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா அந்த மும்பை அட்டாக்கு பின்னாடி மூளையாக இருந்த ராணாவை வேற அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா ராணா வந்தது பாகிஸ்தானுக்கு பிடிக்கல. ஏன்னா ராணாவால் பல உண்மைகள், மும்பை அட்டாக்ல இருந்து பல உண்மைகள் வெளியில கொண்டு போற ராணா. அவர் சொல்லிட்டாரா, என்னை விட்டுருங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவரால் நம்ம போலீஸோட உக்கிரத்தை தாங்குற அளவுக்கு ராணாக்கு பவர் இல்லை. ராணா ஒரு கெனடியன் சிட்டிசன். ரெண்டு தட்டினாங்கன்னா எல்லாம் வெளில கொட்டிடுவார் அவருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ராஜ மரியாதை பண்ணுறாங்க. அவருக்கு புஸ்தகம் படி கொடுத்து, பேப்பர் படி கொடுத்து, அவருக்கு வந்து நல்ல சாப்பாடு அனுப்பக்கூடாதுன்னு பாகிஸ்தான் ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போ இப்போ இந்தியாவின் உபசரிப்பில் திளைத்து கிடக்கிறார் ராணா. அவ்வளோ வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்களாம். நீ என்ன உனக்கு என்ன வேணுமா எல்லாம் டிவி பாரு, எல்லாம் பண்ணு, புக்கு கொடு, படிக்கிறதுக்கு கொடு, குரான் கேட்டானா குரான் எடுத்து கொடுக்க சொன்னாங்களாம். 5 தடவை நமாஸ் பண்ணாங்களாம், மேட் கொடுத்தாங்களாம். ஸோ டெல்லியில் வந்து அவர் நினைச்சார் அடிப்பார் உதைப்பாருன்னு, அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ப முடியல. இது வந்து பாகிஸ்தானுக்கு காண்டா இருக்கு. இன்ஃபேக்ட் என் நண்பரோட சொன்னார், ரொம்ப சீக்கிரட்டான இடத்துல ராணா வச்சிருக்காங்க. ஏன்னா அவரை விடுவிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் தயாரா இருக்கு, கடத்தி கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கு. எங்க இருக்காருன்னே தெரியல. ஒரு சீக்கிரட்டான பிளேஸ்ல தங்க வச்சிருக்காரு, ஒரு வீட்டில் தங்க வச்சிருக்கப்படுறார். ஜெயில எல்லாம் இல்லை, அவர் ஒரு வீட்டில் தங்க வச்சிருக்கப்படுறார். ஸோ ராணாவோட இந்தியாவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது ஒரு திரும்பி பதிலடி எப்படி சார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இது வந்து எந்த ஸ்கேல்ல பண்ணுங்கிறது முடிவு பண்ண வேண்டியது பிரதமர் தான். நம்ம பேசலாம். அமித்ஷா பாதிக்கப்பட்டெல்லாம் போய் ஃபேமிலி பார்த்துருக்காரு. இறந்து போனவர்கள் உடலுக்குலாம் மலர் விளைய வச்சிருக்காரு. 2-3 ஆப்ஷன் ஒரு மிலிட்ரி ஜெனரல் சொன்னார். முதல் ஆப்ஷன் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு வந்துடுது, போய் ஒரு 4-10 குண்டை போட்டு ஒரு 50 பேரை சாவடிச்சுட்டு மிலிட்ரியை போட்டு வந்துடுது. ரிட்டர்ன் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ரிட்டர்ன் அடிக்கும்போது அப்போ ஃபுல் ஃப்ளேஜாக போய் அடிச்சிக்கலாம். முதல்ல நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஸ்மால் லெவலில் பண்ணிவிட்டு அவன் ரிட்டர்ன் என்ன பண்ணுறான்னு பார்த்து அப்புறம் ஃபுல் ஃப்ளேஜாக இறங்க வேண்டிய, அப்போ 2ல் கம்ப்ளீட்டாக கண்ட்ரி காலி பண்ண வேண்டியது. 2வது இல்லைன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்து அவன் ஏதாவது இறங்கி வரதுக்கு வாய்ப்பு உண்டா, கைது பண்ணுறாங்களா, அவங்க நாட்டில் இருக்கிற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு வெளிநாட்டு ப்ரெஷர், அமெரிக்கா ப்ரெஷரோ, சைனா ப்ரெஷரோ, ரஷ்யா ப்ரெஷரோ. இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேஸில் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3ம் இந்தியா ஆதரிக்கும்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் ரஷ்யா அமெரிக்கா ஆதரிப்பாங்க, சைனாவை ஆதரிக்கப்பா. ஏன்னா சைனால தீவிரவாதம் அதிகமாயிட்டு வருது, சைனா வருத்தப்படுது. சார் சைனாவும் பாகிஸ்தானும் நல்ல ரிலேஷன் இருக்கலாம். தீவிரவாதத்துல மட்டும் அவங்க எதிரி. மீது எல்லாத்துலயும் பொருளாதாரம், எக்கானமி எல்லாம் ஒன்றுதான். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சைனா ஓப்பனா இந்தியாவை ஆதரிக்காட்டி கூட கண்ணு மூண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ உலக நாடுகள் எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபை பொம்மையா போச்சு. அது வேற அங்கே நடக்கிறதுலாம் ஒரு கேலி கூத்தா இருக்கு. நான் 25 வருஷம் இருந்தேன் ஒரு பவர்ஃபுல் செக்யூரிட்டி கவுன்சில. இப்போ வேடிக்கை கேலி கூத்தா இருக்கு. ஏன்னா யாரும் பணம் கொடுக்கறதில்ல, ரன் பண்ண முடியல. ட்ரம்ப் தான் பணம் கொடுக்க மாட்டாங்க. ட்ரம்ப் மற்ற நாடுகள் பணம் கொடுக்கல, ரன் பண்ண வீட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் பண்ண போறது, உலகத்தின் போலீஸ்மேன் அமெரிக்கா ஒன்றும் பண்ண போறதில்ல. மோடி தான் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும், தீவிரமான நடவடிக்கையா, டச் அண்ட் கோ நடவடிக்கையா அப்படிங்கிற எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு
மோடிக்கும் இராணுவ தளபதி, இந்தியாவின் இராணுவ தளபதி, இந்தியாவின் அனைத்து இராணுவத்தின் தலைவர், இவங்க 2 பேரும் பேசிதான் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோல் இருக்கே சார். ராஜ்நாத் சிங் இருக்கு, பட் ராஜ்நாத் சிங் இருப்பாரு. பட் இந்தியாவோட இராணுவ தளபதி தான் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு. ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா எப்படி வந்து இந்திரா காந்திக்கு அட்வைசரா இருந்தாலும், அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தான் எந்த மாதிரி போனா எப்படி அடிக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாமா, தரைப்படை கொண்டு போகலாமா, விமானப்படை கொண்டு போகலாமா, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய இவங்க தான் முடிவு பண்ணணும். அது டிஜிஎம்ஐ வேற கரெக்டாக பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் எடுத்துட்டு, இன்ஃபேக்ட் ரா ஐபியை விட உங்களுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் வந்து டிஜிஎம்ஐ தான் கொடுக்குது. சார் நம்ம என்எஸ்ஏ வேற இருக்காங்க. என்எஸ்ஏ வேற இருக்காங்க. என்எஸ்ஏ இப்போ காஷ்மீர் போயாச்சு, நேற்று நைட்டே காஷ்மீர் போயாச்சு. என்எஸ்ஏ ஃபுல்லாக கோம் பண்ணிட்டாங்க. என்எஸ்ஏவோட ரிப்போர்ட் என்ன வருதுங்கிறது பார்க்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் மோடிக்கு விடப்பட்டிருக்கும் சவால்னு சொல்லியிருக்கீங்க. மோடி என்ன சார், என்ன முடிவு எடுப்பார்? மோடி கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுப்பார். ஏன்னா மோடியை சாதாரண இடம் போட முடியாது. நீங்கள் இவ்வளவு ஆன பிறகு மோடி சாந்தமாக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்க தயாராக இல்லை. இந்தியாவிலே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பிடும் அப்படின்னு தான். இப்போ வந்து எல்லா எதிர்கட்சிகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கு, மோடிக்கு ஆதரவாக இருக்கு. சோனியா காந்தி சொல்லிட்டாங்க நம்ம இந்த நேரத்தை ஒற்றுமையாக இருக்கணும். ராகுல் காந்தி ஏதோ லண்டனில் அமெரிக்காவில் பேசியிருக்காரு. ஓகே, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் மோடி ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்து ஏங்க அமித்ஷா சொல்றாரு நக்சலைட்டை ஒழிச்சாச்சுங்கிறாரு. ஆமா, தீவிரவாதிகள் எப்போ ஒழிக்க போறீங்க? அடுத்த கேள்வி வருது இல்ல. நக்சலைட்டை ஒழிச்சிட்டீங்க, தீவிரவாதிகள் ஒழிக்கலன்னா அது இந்தியாவில் ஹோம் கிரவுண்ட் தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது இல்லை, உள்ளே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. அவங்கள ஏன் நீங்கள் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி வருது இல்லை. சரி, நீங்கள் வந்து காஷ்மீர் இந்த மக்கள் நம்ம மக்கள் தான், நம் நாட்டினர் தான், அவங்கள வந்து நல்லபடியாக பாதுகாப்பு கடமை. ஆனால் நம் நாட்டு மக்களே கொள்ளும் காஷ்மீரிகளை ஏன் ஒன்று விட்டு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி ஏழுதானே எழுது. ஸோ ஒரு பதிலடி, ஒரு தீவிரமான பதிலடியாக இருக்கும். அது என்ன மாதிரி தீவிரங்கிறது நமக்கு நடந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா மிலிட்ரி நியூஸ் எல்லாம் வந்து வெளியில் லீக் பண்ண மாட்டாங்க. இத்தனை மணிக்கு இத்தனை தேதி போய் அடிக்க போகிறோம் அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. வெளியில் ஓப்பனாக பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டு நாளைக்கு 10 மணிக்கு பாகிஸ்தான் அடிக்க போகிறோம்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவோட ராணுவ தளபதியாக இருக்க முடியாது. சீக்கிரட் ஆப்ரேஷன் நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு போய் அடிச்சு வருவாங்க. அந்த உரி ஸ்ட்ரைக் மாதிரி பாகிஸ்தான்ல வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல வந்து ஒரு இந்தியா கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்து முழு ஃபிளேஜ் வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு. எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு பெரிய அளவில் போர் தொடுக்கப்படும் நான் நம்புறேன். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பஹல்காம் ஒரு தாக்குதல், அது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாத அந்த தாக்குதலுடைய பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இது மோடிக்கே விடப்பட்டிருக்கும் சவால். மோடி எந்த முடிவை வேணாலும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் அதோடைய முடிவுகள் நமக்கு பொதுப்படையாக வெளியே தெரியும் சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சுவாமி சார்.